வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம சுவையான ஒரு ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்கு பார்க்கலாங்க. இந்த ஸ்நாக் வந்து நான் வந்து பொட்டேட்டோவோ பீட்ரூட்டோ சேர்த்து செய்திருந்தாங்க. ஹெல்த்தியான ஸ்நாக் கூட, ரொம்ப ஆயில் இல்லாமல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பீட்ரூட் பொட்டேட்டோ கட்லெட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இப்போ 2 உருளைக்கிழங்கு 2 பீட்ரூட் இதை போல் வேக வச்சுட்டு தோலை உரித்து எடுத்து வச்சுருவோம். உருளைக்கிழங்கையும் பீட்ரூட்டையும் இது போல் சீவிக்கலாங்க. வேக வச்சதை நம்ம இது போல் சீவி எடுத்து வச்சிடலாம். இப்போ இது கூட சில பொருளை ஆட் பண்ணலாங்க. கொஞ்சம் இஞ்சி, பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக அரிஞ்சு இது போல் இதோடய சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு, கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு, பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழைகள் இது மேலே அப்படியே தூவிடலாம். இப்போ எல்லாமே நம்ம பிசைஞ்சிக்கலாம். மிளகாய் தூள், உப்பு எல்லாமே எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம பிசைஞ்சிடலாங்க. உருளைக்கிழங்கு வந்து கட்டி இல்லாமல் பிசைஞ்சிக்கலாம். இப்போ இது வந்து தண்ணி விட ஆரம்பிச்சுன்னா நம்ம கொஞ்சம் ப்ரெட் க்ரம்ஸையும் இதில் சேர்த்து பிசைஞ்சிக்கலாங்க. இது போல் கிட்டே பிசைஞ்சு எடுத்து வச்சிடலாம். இப்போ டிப் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக மைதா மாவு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு கிண்ணத்தில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிட்டேன். இல்லைனா கார்ன்ஃப்ளவர் மாவு கூட இதில் சேர்த்து கரைச்சிக்கலாம். ப்ரெட் க்ரம்ஸும் பக்கத்தில் எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ பெரிய உருண்டை எடுத்துகிட்டு நம்ம ஓவல் ஷேப்பில் இதை உருட்டிக்கலாம். இப்போல உருட்டிட்டு தட்டிடலாங்க. நம்மளுக்கு விருப்பமான ஷேப்பில் இதை தட்டிக்கலாம். கட்லெட் நம்மளுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம தட்டிட்டு மைதா மாவில் இது போல் பெரட்டி எடுத்துகிட்டு முக்கிட்டு ப்ரெட் க்ரம்ஸில் எல்லா இடமும் படுற மாதிரி பெரட்டிடலாங்க. இது போல் நம்ம எல்லா கட்லெட்ஸும் ரெடி பண்ணி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். பெரிய சைஸில் எடுத்தால் நம்ம ஒன்று கொடுத்தா கூட போதும் போல் தோணுங்க. அதனால் பெருசாகவே நம்ம கட்லெட்லாம் செய்யலாம். பெரிய அளவில் எடுத்துகிட்டு தட்டிக்கலாங்க. இது போல் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு சின்ன கடாய் இல்லை அடிகனமான பேன் வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கலாங்க. இது நம்ம ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம், டீப் ஃப்ரை கிடையாது. எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் ஒவ்வொன்றா எடுத்து வச்சுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு பக்கம் நல்லா வேகட்டும், நல்லா ஃப்ரை ஆகட்டும். கிட்டத்தட்ட 4 to 5 நிமிஷம் ஆச்சுங்க. திருப்பி நம்ம போட்டுக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்தது திருப்பிடலாம். இது ஏற்கனவே வேக வச்சதால் நம்மளுக்கு ஹெல்த்தியும் கூட, ரொம்ப எண்ணெயும் குடிக்கல. இந்த பக்கமும் நல்லா ஃப்ரை ஆன பிறகு நம்ம எண்ணெயெல்லாம் வடிகட்டிட்டு எடுத்து வச்சுக்கலாங்க. சூப்பரான ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்கு பீட்ரூட் கட்லெட் தயாராகிடுச்சுங்க. அருமையாக ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு இல்லை வந்து ஆஃபீஸ் விட்டு வரவங்களுக்குலாம் இது போல் நம்ம செய்து கொடுக்கலாங்க. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் இந்த போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். மீதி இருக்கிற கட்லெட்ஸும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துருவோங்க. அருமையான பீட்ரூட் கட்லெட் நீங்களும் அது போல் ஒரு முறை செய்து பாருங்கள். இதுக்கு வந்து டொமேட்டோ கெச்சப்லாம் வச்சு கொடுக்கலாங்க. டீ டைம் ஸ்நாக்கான இந்த பீட்ரூட் உருளைக்கிழங்கு கட்லெட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.